அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு பாடத்தில் இயல் 2இல் இடம்பெற்றிருக்கக்கூடிய விரிவான பகுதி யானை டாக்டர். அதை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். யானை டாக்டரை எழுதின ஆசிரியர் யாருன்னா ஜெயமோகன். ஜெயமோகனை பற்றின ஒரு குறிப்பு நம்ம பார்த்துடலாம். ஜெயமோகன் நாகர்கோயிலை சார்ந்தவர். விஷ்ணுபுரம், கொற்றவை இது போன்ற புதினங்கள், அப்புறம் நிறைய சிறுகதைகள், கட்டுரைகள்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு. இவர் ஒரு இயற்கை ஆர்வலர். யானையை ரொம்ப பாத்திரமாக வச்சு ஊமை சென்னாய், மத்தகம் அப்படிங்கிற கதையெல்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற கதை குறும்புதினம் அறம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. யானை டாக்டர் நுழையும் முன் பகுதியில் நமக்கு ஒரு வினா இருக்குது. காட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய விலங்கு எது அப்படின்னா யானையை சொல்லலாம். இந்த யானையை காட்டின் மூலவர் அப்படின்னு நினச்சிறாங்க சொல்கிறாங்க. மனிதர்கள் அல்லாத உயிரினங்களில் தன்னை அறியும் ஆற்றலை பெற்ற ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லியும், மனிதர்களுடைய குணத்தில் அதிகமான குணங்களை தன்னகத்தை கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்னு இந்த யானையை சொல்லலாம். அதே மாதிரி நம்முடைய பண்பாடு கலைகளில் பிரிக்க முடியாத கூறாக நினைச்சுகிறது விளங்குகிறது. இந்த யானைகளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பல்வேறு துன்பங்களை நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம், கொடுத்துட்ருக்குறோம். அந்த இயற்கையாக நம்ம போகக்கூடிய சுற்றுலா இது போன்ற பகுதிகளில் யானைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நிறைய துன்பங்கள் கொடுக்குறோம். அது சார்ந்த கதையாகத்தான் இது என்ன செய்து இருக்குது. இப்போ டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் இதில் வரக்கூடிய முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இவர் தொடக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா டாப் ஸ்லிப் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு. இவர் மக்கள் எல்லாருமே டாக்டர் கே அப்படின்னு அழைப்பாங்க. இவர் ஒரு விலங்கு மருத்துகளாக மிருகங்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய விலங்கு மருத்துவராக நினைச்சிறாரு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இவர் யானைகளுக்கு வைத்தியம் பார்க்குறதுனால யானைகளுக்கான சிறப்பு மருத்துவராக இவர் அறியப்படுறார். தமிழ்நாட்டு வனத்துறைகளில் யானைகளை பற்றிய நன்கு அறிந்தவர் அப்படின்னு நம்ம இவரை டாக்டர் கேஏ சொல்லலாம். அதனால் இந்த இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் உலகத்திலே எங்கேனாலும் யானைக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசகர் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் கேயை கூப்பிட்ற அளவுக்கு இருக்காங்க. டாக்டர் கே யானைகளுடைய உடல் நலத்தை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறை தான் இந்திய வானியல் துறையின் கையேடாக இன்றைக்குமே என்ன செய்யுது இருக்குது. ஒரு முறை முதுமலையில் ஒரு யானைக்கு கால் வீங்கி அது காட்டில் அலையிறதா தகவல் கிடைக்குது. அதனால் டாக்டர் கேயுடன் நம்மளுடைய கதையாசிரியர் இருக்கார்ல இவரும் போகிறாரு. அவரோடு சேர்ந்து வனத்துறை அதிகாரிகள் அப்படிங்கிற முறையில் இவரை என்ன செய்கிறாரு, போகிறாரு. காட்டுக்குள்ளே அந்த யானை இருக்கிற இடத்துக்கு குறும்பர்கள் தான் கூப்பிட்டு போகிறாங்க. குறும்பர்கள் அப்படின்னா அந்த மலைவாழ் மக்கள். அவங்க ஏற்கனவே இந்த யானை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் அந்த இடத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க. அவங்களையும் ஜீப்பில் கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. ரொம்ப அந்த குதிரை பாதை, அதாவது இந்த குறுகலான பாதை வழியாக தான் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஜீப்பை நிறுத்திட்டு டாக்டரு, அப்புறம் அந்த வனத்துறை அதிகாரிகள், குறும்பர்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன செய்கிறாங்க, இறங்கி போகிறாங்க. துப்பாக்கியோட 2 வனக்காவலர்களும் மற்ற பொருட்களை கொண்டுக்கிட்டு 2 குறும்பர்களும் இவங்க கூட என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அங்கே அவங்க போகக்கூடிய பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா வேய் மூங்கில்னு சொல்லக்கூடிய இந்த மூங்கில் வகைகள் இருக்குது. அது என்னென்னா அதனுடைய தோகை கைகளில் மேலே பட்டால் அறுக்கக்கூடியதாக இருக்குது. டாக்டர் கே முன்னால் போயிட்டே இருக்கார். கீழே தரைகள்லாம் அந்த மூங்கிலோட வேர் முடிச்சுகளை என்ன செய்யுது, கால்களை தடுக்கி கொண்டு இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் கேக்கு ஒரு 70 வயது பக்கம் இருக்கும். இருந்தாலுமே அவர் ரொம்ப கட்டுக்கோப்பாக உடலை வச்சுருக்காரு. மீனுக்கு எப்படி கடல் ரொம்ப இன்பமானதோ அதுபோல் காடு யாருக்கு இந்த டாக்டர் கே அவருக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப பழக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் காட்டில் யானைகளுடைய நெடி, அந்த யானைகள் கூட்டமாக இருக்கும்போது அந்த இடத்துல யானையுடைய வாசனை வர ஆரம்பிக்கும். அப்போ யானைகள் ஏற்கனவே இவங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு
அப்போ யானை வந்து ஒரு இடத்துல எங்கே இருக்குன்னா அது வந்து மனிதர்கள் வராங்கன்னொடனே நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு மெல்லிய உருமல்கள் வந்து யானை வந்து என்ன செஞ்சிட்ருக்கு கொடுத்துட்டு இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு புல்வெளி பக்கமாக ஒரு 12 யானைகள் கூட்டமாக நிற்குது. அப்புறம் அவங்களுடைய கண்களை போட்டின மாதிரியே இன்னும் வந்து ஒரு 6 யானைகள் மூங்கில் புதர்களுக்குள்ளே மேய்ஞ்சிட்ருக்கு. அப்புறம் ஒரு 4 குட்டிகளும் அங்கே என்ன செய்யுது இருக்குது. இந்த மாதிரி இந்த யானைகளுடைய காட்சியை பார்த்தோன்னா டாக்டர் கே வந்து தன்னுடைய கருவிகளெல்லாம் எடுத்து பொருத்தி ரெடியாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா எந்த யானைக்கு வைத்தியம் பார்க்கணுமோ அதில் வந்து சிறிய துப்பாக்கியில் குண்டாக வந்து எது இருக்கும்னா அந்த யானைக்கான மயக்க மருந்து இருக்கும். அதனால் அந்த மயக்க மாத்திரையை வந்து அந்த துப்பாக்கியில் போட்டு அதை எந்த யானைக்கு வைத்தியம் பார்க்கணுமோ அதுக்கு மயக்க மருந்து செலுத்துறதுக்காண்டி கொடுப்பாங்க. ஆனால் யானையினுடைய எடை எவ்வளவுன்னு தெரியணும். யானையினுடைய எடை எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி மயக்க மருந்து கொடுக்க முடியும். அது எளிதாக மயங்கவும் செய்யும். அதனால் டாக்டர் கே வந்து என்ன செய்கிறாருன்னா தொலைநோக்கியில் இந்த யானையினுடைய தோற்றத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதற்கு ஏற்ப அந்த மயக்க மருந்தை அந்த துப்பாக்கியில் வச்சு அந்த குண்டை வந்து அவருடைய இந்த யானைக்கு வந்து என்ன செய்கிறாங்க செலுத்துகிறாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த யானை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருது மயங்குது. கருவிகளை பொருத்தி கையில் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் அந்த யானையை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் பார்க்குறாரு. அந்த யானை பெரிய ஒரு மரத்தடி பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. ஆனால் கீழே விழுந்தால் அது அடிப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. அதனால் கொஞ்சம் சதுப்பு நில பகுதிக்கு அந்த யானையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த மற்ற யானைகள் எல்லாம் அங்கே ஏற்கனவே பார்த்தோம்ல, புல்வெளியில் 12 யானை, புதர்களில் ஒரு 6 யானை, குட்டி யானை, இதெல்லாம் வந்து இதை வந்து என்ன செய்யுது பார்க்குது. பார்த்த உடனே அதுக்கு வந்து என்ன செய்யுது, இவங்களை வந்து நம்ம பாதுகாக்கத்தான் வரோம் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த காயத்துக்கு காரணம் மனுஷங்க தான் அப்படின்னும் அவர் வந்து என்ன செய்கிறாரு சொல்லிகிட்ருக்கிறார். ரொம்ப நல்லா தெரியும், கண்டிப்பாக அந்த யானைகளுக்கு அதெல்லாம் தெரியும். மனிதனுடைய கீழ்மை நாள்தோறும் என்ன செய்யுது வளருவதன் சாட்சியாக இந்த யானைகளுடைய மரணம் என்ன செய்யுது நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிற பேரில் காட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்து என்ன செஞ்சுறாங்க, நிறைய வசதியானவர்கள் குடிச்சிட்டு படித்தவர்களும் பாட்டிலெல்லாம் உடச்சி அங்கங்கே கொண்டாடுறோம் அப்படிங்கிற பேரில் உடச்சி போட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த மதுக்குப்பிகள் வந்து ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அது வந்து இந்த யானைகளுடைய காலில் குத்தும்போது யானைகளுடைய கால் வந்து எப்படி இருக்கும்னா மணல் மூட்டை மாதிரி ரொம்ப மிருதுவாக தான் இருக்கும். அப்போ இது வந்து மிதித்த உடனே கொஞ்சம் உள்ளே போயிடும். அதனுடைய எடையின் காரணமாக மேலே மிதிக்க அது வந்து அப்படியே ஆழமாக காலுக்குள்ளே அப்படி போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது கொஞ்ச நாளில் அந்த சீல் கட்டி அதுக்கு வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், புண்ணு ஆக ஆரம்பித்து அதனுடைய எடை காரணமாக அந்த கால் ஃபுல்லுமே காயமெல்லாம் சீல் வச்சு அப்படி ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சீல் வந்து அந்த யானையினுடைய அந்த நரம்பு போய் பாதித்து ரத்தம் போகக்கூடிய இடத்தையோ அல்லது எலும்பையோ போய் தொட்டுருச்சு அப்படின்னா அந்த யானைக்கு வந்து என்ன செய்யாது, உயிர் இருக்காது, உயிர் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் உயிர் போகிற வழி இருந்தால் கூட யானை வந்து என்ன செய்யலாம், அந்த வலிகள் எல்லாம் தாங்கிக்கிடுமா. இது மாதிரி அதனுடைய கண்ணு மட்டும்தான் சுருங்கும், மற்றபடி அந்த யானை வந்து தன்னுடைய வலியை வந்து காட்டிக்காதான். அப்புறம் உடம்பு அங்கங்கே என்ன செய்யும் அதிரும். இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு இந்த யானை வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அதனுடைய யானை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இந்த கால் அந்த ஒரு கால் மட்டும் ரொம்ப பெருசாக, மற்ற காலை விட 2 மடங்கு பெருசாக அது போய் இருக்குது. அந்த ஓடையை கடந்து அவங்க இறங்குறாங்க. இறங்கி போய் அந்த யானையை வந்து என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. நடுவே நின்று ஒரு பெரிய பிடி யானை வந்து என்ன செய்யுது குறுக்க வந்து நிற்கிது. எதுக்கு அப்படின்னா இவங்களால நமக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எச்சரிக்கை விதமாக யானையினுடைய எச்சரிப்பு வந்து எப்படி இருக்கும்னா அதனுடைய காதுகளை வேகமாக அசைக்குமா. இப்போ இந்த தலையை வந்து வேகமாக குளிக்கபடி டாக்டர் நோக்கி வருது. டாக்டர் கே அசையாமல் அப்படியே நிற்கிறாரு. அது மேலே வந்து தலையை குலுக்கி எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி பண்ணுது. இன்னும் 2 அடி முன்னால் வந்தது. யானை தலையை குளிக்கினாலும் அதை எச்சரிக்கை தாக்குவேன் அப்படின்லாம் மிரட்டினா கூட அதனுடைய இவருடைய இதய துடிப்பு எப்படி தான் அதோட பழகினாலும் அந்த யானைக்கு வந்து இவர் வந்து வைத்தியம் பக்கம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு புரிய வைக்க முடியாது. அதனால இவருக்குள்ள ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இவர் அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த யானை வந்து என்ன செஞ்சுட்டு தலையும் குழுக்கலை ஒன்றும் செய்யலை, அப்படியே வந்து அதனுடைய தலையை வந்து அப்படியே தாழ்த்திட்டு அப்படியே இருக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த காட்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிடி யானை கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆனதுக்கு பிறகு மூங்கில் கூட்டங்களுக்குள்ளே இந்த யானையும் போயிடுச்சு.
டாக்டர் கே வந்து கையை தூக்கி மற்றவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. அவங்க கையில் தான் அந்த பொருள் எல்லாமே இருக்குது, மயக்க மருந்து கொடுக்குறதுக்குள்ள பொருள் இது எல்லாமே இருக்குது. இவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, டாக்டர் கே கூப்பிட்ட பகுதிக்கு மாறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட யானை வந்து கொஞ்சம் அந்த சாய்ந்திருந்த மரத்தை அதிர நிமிர்ந்து இவங்களை நோக்கி வருது. அதனுடைய பின்னங்கால் வீங்கி மற்ற கால்களோட 2 மடங்கு பெருசாக இருக்குது. அதை இழுத்து தான் என்ன செய்து வருது. அப்புறம் ஒரு 4 அடி முன்னால் வந்தோடனே டாக்டர் வந்து அதை சுடுறாரு. இது அந்த மயக்க மாத்திரை போடப்பட்ட அந்த குண்டை வச்சு சுடுறாரு. மாத்திரை அதனுடைய தோலுக்கு மேலே பதமாக சதையில் போய் என்ன செய்யுது, புதைந்தது. யானை உடல் அதிர்ந்து அப்படியே என்ன செஞ்சுட்டு கீழே சாய்ந்துட்டு, அப்புறம் அதோடைய காது அசைக்கிறத கூட அதை நிறுத்திட்டு அப்படியே அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதும் முன்காலை கொஞ்சம் வளைத்து ஆடியது. சட்டுன்னு பக்கவாட்டில் சாஞ்சி சேற்றை அரைந்து புல் மேலே விழுந்துருச்சு. அப்புறம் துதிக்கை நுனியால் எங்களை வாசம் பிடிச்சிட்டு யானை வந்து என்ன செஞ்சு அசைவு இல்லாமல் அப்படியே படுத்துருக்கு. டாக்டர் கே யானைக்கு அருக வேகமாக போகிறாரு. போய் வேலையை வேகமாக பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த யானைக்கு காலில் இருக்கக்கூடிய அந்த பீங்கானை வந்து என்ன செய்கிறாரு, பாதி கண்ணாடி குப்பி உள்ளே போய் இருக்குது முழுமையாக. அதை வந்து சுற்றி சூழ் இந்த சீல் எல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கு, கட்டி போய் இருக்குது. அதை எல்லாத்தையும் வெட்டி சீல்பட்ட சதையை முழுக்க அப்படியே தூர எடுத்துகிட்டு சிறிய கோடாரி மாதிரி இருக்கக்கூடிய கருவி. ஏன்னா யானையுடைய கால் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும். அதனால் இந்த சின்ன கோடாரி மாதிரி இருக்கிற பகுதியை வச்சு என்ன செய்கிறாரு, வெட்டி எடுக்கிறாரு. ஆழம் பதிந்திருந்த கண்ணாடி குப்பியை எடுத்தறிகிறாரு. ஒரு வாரம் கூடுதலாக ஆச்சுன்னா கூட இந்த யானை என்ன செய்யாது, பிழைக்காது. ஏன்னா எலும்பு அந்த இரத்த பாதைகளை போய் படிஞ்சிருச்சுன்னா அது பிழைக்காது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடியதா ஆடுதளவு. அப்புறம் வந்து இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த யானைக்கு அந்த காலில் இருந்த சீலு எல்லாத்தையுமே தூர எடுத்துகிட்டு அந்த பீங்கானையும் தூர எடுத்து போட்டு ஒரு தலையணை அளவுக்கு பஞ்சு எடுக்கிறாரு. அதில் வந்து மருந்து எல்லாத்தையும் நல்லா நினச்சி அந்த பஞ்சுகளை எல்லாம் உள்ளே வச்சு வெள்ளை துணியை வச்சு நல்லா கட்டி அதுக்கு மேலே கிளிப்பு மாட்டி வச்சிடுறாரு. ஆனால் அந்த யானைகளுக்கு வந்து இந்த வெள்ளை நிற துணியை பார்க்கும்போது அதுக்கு ஒரு மாதிரி வந்து என்ன செய்யும், பயம் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை நோண்டிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால அவர் இந்த கருப்பு நிற சேர் எடுத்து அந்த துணிக்கு மேலே என்ன செஞ்சிட்டாரு, பூசி அதை மாற்றி இது பண்ணி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இந்த யானைக்கு வைத்தியம் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிக்னலர் கம்மலை வந்து அதுக்கு வந்து என்ன செஞ்சு வைக்காரு, போட்டு விடுறாரு. மறைந்திருந்த யானை ஒன்றுனா தரையில் கிடந்த யானையை சூழ்ந்துக்கிட்டு துணியை துதிக்கையால் தடவி பரிசோதனையாக என்ன செய்ய பார்க்கு. அப்புறம் மற்ற யானைகள்லாம் இதுக்கு வந்து என்னதில்லை, ஒரு துன்பமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு குட்டி யானை மஞ்சனத்தி மரத்தடியில் நின்று இதை வந்து என்ன செய்யுது, காதுகளை முன்னால் தள்ளி இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. துணிக்கட்டை அவுத்துறாதுல அப்படின்னு இவருக்கு ஒரு ஐயம் நம்முடைய ஆசிரியருக்கு. அவர் கேட்குறாரு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, அன்றைக்கி பொதுவாக வெள்ளை நிறம் தான் பிடிக்காது, சேறு பூசலைன்னா நிம்மதி இல்லாமல் கால் நோண்டிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஆபத்து ஏற்படும். ஆனால் இப்போ வந்து அதுக்கு எந்த ஆபத்துமே என்ன செய்யாது, ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஒரு 10-15 நாளுக்குள்ளே என்ன செஞ்சிடும், குணமாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. யானையோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப விரைவாகவே அதுக்கு வந்து என்ன செஞ்சிடும், குணமாயிடும். அதே மாதிரி சாதாரண ஆன்டிபயோட்டிக் கூட அதுக்கு அபாரமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் டாப் ஸ்லிப்புக்கு காரில் என்ன செய்கிறாங்க, திரும்பி போகிறாரு. டாக்டர் கே அப்படிங்க ஒரு அற்புதமான யானை வந்து ஒரு அற்புதமான படைப்பு. என்றைக்காவது தமிழ்நாட்டில் யானை இல்லாமல் போனால் அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த முறை அவர் வந்து யானை முகாமில் பார்க்குறாரு நம்மளுடைய ஆசிரியர். அவர் வந்ததும் 48 தும்பிக்கைகள் தலைக்கு மேலே எழுந்து அவரை வரவேற்குது. ஏன்னா இவர் எல்லா விலங்குகளுக்கும் அந்த யானைகளுக்கு புறமே வைத்தியம் பார்த்துருப்பாரு. அதனால் நன்றி உணர்வோடு அதை எல்லாத்தையும் கையை தூக்கி பார்க்குது. அப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் ஒரு இலக்கிய ஆர்வலர் அப்படிங்கிறதுனால செல்லி, கம்பன், பரணர் அப்படின்னு எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டே இருக்கார். இவர் வந்து ஒரு வனத்துறை அதிகாரி அப்படிங்கிறதையே மறந்து டாக்டர் கேயோட பேச்சில் தான் வந்து அவருக்கு ரசிகனாகவும் ஒரு மாணவனாகவும் அப்படியே மாறிடுறார். அடுத்து ஒரு நாள் வந்து அவர் வீட்டுக்கு போனப்போ அவர் எழுதி வைத்திருந்த பெரிய ஆய்வேடை வந்து எடுத்து நீட்டுறாரு, படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது. நேரம் ஆனதுனால கிளம்புறியான்னு கேட்டு, இல்லை இரவு சாப்பாடு அங்கேயே அவர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறாங்க. அந்த வேளையில் அங்கே என்ன நடக்குன்னா, திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அப்போது அந்த சத்தம் கேட்ட உடனே அவர் வந்து விழித்து போய் கம்பளி சட்டையெல்லாம் போட்டுட்டு வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, யானை வாசமும் அடிக்குது, யானை ஏதோ வந்திருக்கு, நான் போய் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, போகிறாரு. அப்போது இதில் வந்து டார்ச் லைட் ஏதாவது எடுத்துகிட்டு போய் கிளம்புவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, டார்ச் லைட்லாம் வேண்டாம், அதை எடுத்தோன்னா அந்த யானைகள் வந்து என்ன செஞ்சிடும்,
பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சும்மாவே போகிறாரு. குட்டி யானை, 2 வயசுள்ள ஒரு யானை. அதை வந்து பார்த்துட்டாரு. அப்படியே கண்ணையும் பார்த்த உடனே இவர் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இவர் மெதுவாக அங்கே போகிறாரு. இந்த வயசில் தனியாக வராத அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இங்கே வா பார்ப்போம் அப்படின்னு இருட்டில் வெளிச்சத்தை அடித்தா அதனுடைய பின் சூழல் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால இருட்டுக்குள்ளேயே போகிறாங்க. யானைக்குட்டி மெல்ல பிளிரியபடி துதிக்கையை தூக்கி மோப்பம் பிடிச்சிது. அதுக்கப்புறம் இவர் வந்து அதை வந்து ஈஸின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு மெல்ல அது நொண்டுற மாதிரி தெரியுது, காயம் பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு யானைக்குட்டி வந்து திரும்பவும் ஜெர்சி பஸ்ஸு கத்துற ஒளியில் அவர் வந்து அந்த பஸ்ஸு வந்து கத்துற மாதிரி அதை என்ன செய்யுது, மெல்லமாக கத்துது. அதுக்கப்புறம் அவர் டாக்டர் கே வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அது யானை காலில் பார்த்தா அதோடைய கால்லையும் என்னது இருக்குன்னா இந்த பீங்கான் தான் இருக்குது. இவனை படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. போய் என்னோடய கிட்ட எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அறைக்குள் ஓடி சென்று மருத்துவ பெட்டி எடுத்துகிட்டு வராங்க. அது வாயில் வந்து ஊசி போட்டாடு. துதுக்கிய முன்னங்கைகளுக்கு நடுவில் முன்பக்கமாக ஊஞ்சல் போல் ஆட்டி முன்னும் பின்னும் உடலை அசைத்து அழைத்து அது வந்து அப்படியே நினச்சி கீழே விழுது. உடனே இவர் அதுக்கு எல்லா வைத்தியமும் பார்க்குறாரு. அது இப்போ கொஞ்ச நாள் தான் ஆனதுனால அதுலேருந்து அந்த பீங்கானை எடுக்கும்போது நிறைய ரத்தம் வந்து வெளியில் என்ன செய்யுது போகுது. அந்த மதுக்குப்பியின் பாகம் ஏதும் இல்லையா அப்படிங்கிறத திரும்ப உறுதிப்படுத்திட்டு அந்த பஞ்சை நினச்சி மருந்தை வச்சு என்ன செய்கிறாரு, கட்டி இதையும் விடுறாரு. அதுக்கப்புறம் இது வந்து 1 மணி நேரத்தில் எந்திரிச்சிடுவான். காலையில் எல்லோரும் வந்து என்ன செஞ்சிருவாங்க, இவங்கள முதுமலைக்கே திருப்பி கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருந்து தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி இதை கேட்கவும், ஆமாம் இதை நீ இவனை பார்க்கலையா, 1.5 வருஷம் முன்னாடி நம்ம முதுமலையில் ஒரு யானைக்கு இதை மாதிரி மதுக்குப்பி எடுத்தோமே, அப்போ இவன் வந்து ஒரு பெரிய மஞ்சனத்தி மரத்துக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தான். அப்போ ரொம்ப சின்ன குட்டி அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி தெரியும், ஏன் அங்கே பார்த்த, ஒரு மனுஷனை உன்னால் திரும்பி பார்த்தா சொல்லிட முடியாது, ஆனால் அந்த யானைகளுக்கு பயங்கரமாகவே ஞாபக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. பாவம் அந்த யானைக்கு ரொம்ப வலிச்சிருக்கும், அதனால தான் அது வந்து என்ன செஞ்சுருக்கு வந்திருக்கு. 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடி செல்லக்கூடிய வழக்கம் இருக்குது. சிறு தகவலை கூட அது வந்து என்ன செய்யாது, மறக்காது. அது ரொம்ப ஞாபகமாகவே வச்சுருக்கோம். அதான் அதனுடைய நினைவாற்றல் வந்து பிரமிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் திரும்ப இவர் வந்து திரும்ப வீட்டுப்படி அடைஞ்சோடனே டாக்டர் கே காட்டை வந்து பார்க்குறாரு. இருளுக்குள்ளே லைட்டாக ஒரு அசைவுகள் ஏற்படுது. இதை பார்த்தா பெரிய யானை கூட்டமே அங்கே நிற்கிறத பார்க்குறாரு. தான் விளக்கு அடிக்க போனேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னால் அந்த கால் ஊனமான யானையை தான் மெல்லிய கோணல் கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிஞ்சது. அவன் முன்னால் வந்து ஒரு அரைவட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு நிற்கிது. வந்து இதெல்லாம் சேர்ந்து வந்து இந்த யானையை வந்து என்ன இந்த குட்டி யானையை கூட்டிகிட்டு போகுது. திடீர்னு பார்த்தோம்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட யானையினுடைய பிளிரல் சத்தம் எல்லாம் கேட்குது. அப்படியே அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா இவருக்கு வந்து நன்றி சொல்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு அப்படியே போகுது. அந்த யானைக்குட்டைகள் துதிக்கலை வீசி துதிக்கை எல்லாத்தையும் தூக்கி வீசி சேர்ந்து மீண்டும் பிளருது. என்னை வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு டாக்டர் வந்து என்ன செஞ்சிட்டார், அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். இது வந்து இந்த கதையினுடைய சுருக்கப்பட்ட வடிவம். இது யானை டாக்டர் கதையில் இப்போ நமக்கு வந்து சமூக அக்கறையுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிற கருத்தை இங்கே கொண்டு வரணும். அப்படின்னா இயற்கையோடு நம்மளுடைய வாழ்வு எப்போதுமே பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்குது. ஆனால் நம்ம நிறைய இடங்களில் வந்து என்ன செய்கிறோன்னா, இப்போ வந்து ஒரு பூங்காவுக்கு போகிறதோ இல்லது ஒரு உயிரியல் பூங்காக்களுக்கு ஜூக்கெலாம் போகும்போது பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம பெரிய பெரிய ஜூவில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கேரி பேக்கு அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டங்கள்லாம் அலௌடு இல்லை அப்படின்னே சொல்லிடுறாங்க. ஆனால் முன்னாடி வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கு அலௌடு கொடுக்கும்போது கொண்டு போய் அந்த உயிரினங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி அந்த பொருட்களெல்லாம் அங்கே போடுறதுனால அதுகளுக்கு வந்து அதனால் துன்பம் தான். இந்த மாதிரி தான் காடுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்க வந்து நல்ல ஒரு நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மகிழ்ச்சிக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் இந்த மாதிரி பாட்டில் எல்லாத்தையும் அங்கங்கே உடச்சி போட்டு வந்துடுறாங்க. சாப்பிட்ற பிளாஸ்டிக்கு கவரு எல்லாத்தையும் அங்கங்கே போட்டு வர்றதுனால நிறைய பாதிப்புகள் என்ன செய்யுது ஏற்படுது. அதனால் இந்த இயற்கையை கொடுத்த அழகான இந்த ரம்யமான உலகத்தை இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தி நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.